அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வெனிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 3ஆம் பாவம் நிரம்ப பெற்றவர்கள் வேகம் எதையும் முற்போக்காக சிந்திப்பதை போல தோன்றுகிறது. இறைவனை விட இயற்கை தன் திறமை மீது அதீத நம்பிக்கை மற்றும் புதிய சிந்தனைகள் தேக்கமற்று ஓடுவதால் இவர்களுக்கு இறை நம்பிக்கை குறைந்தும் நடப்பது விதிப்படியே நடந்தே தீரும் என்பது போல எப்போதும் இறைவன் கோயில் என செல்லாதவர்களாகவே இருப்பதாக தோன்றுகிறது. இது சரிதானா என்ன விளக்குங்கள் ஐயா? இது 100க்கு ஒரு 20% ஒன்றா சரியாக இருக்கலாம், 80% தவறு தான். ஏன் அப்படின்னா இதில் பதிலே நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது பொதுவாகவே இறைவன்கிட்ட எப்போ போவோம்னா, பொதுவாக இறைவன் இல்லை, எப்பவுமே தேவை இருக்கும்போது தான், நமக்கு தேவை இருக்கும்போது தான் மற்றவங்ககிட்ட நம்ம போவோம். நம்ம தேவை இல்லாத போது மற்றவங்ககிட்ட போகவே மாட்டோம். உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு மாணவர் ஒருத்தர் சாஃப்ட்வேர்லாம் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 5 வருஷமாக அவர் எங்கிட்ட காண்டாக்டே இல்லை. திடீர்னு ஒரு தடவை வந்து லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வந்தார். என்ன சார் ரொம்ப நாளாக வரல அப்படின்னு சும்மா சாதாரணமாக கேட்டேன். இது எனக்கு உங்களுடைய தேவை இல்லாமல் வந்தது சார், இப்போ தேவைப்படுது சார், அதனால தான் சார் வந்தேன், கோச்சிக்காதீங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார்னார். அதே மாதிரி தான் என்னென்னா, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம பொதுவாக நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, நம்ம மீறிய ஒரு சக்தி இருக்குது இறைவன் அப்படின்ட்டு நம்ம அதை தேடி ஓடுறோம். அப்போ பிரச்சனைங்கிறது 8வது பாவம். அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கைங்கிறது 3-7ங்கிறது. 7ங்கிறது எல்லாரும் போகிற ரூட்டில் அப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு லைஃப் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே சமநிலையாக இருக்கிறதால அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. 3ங்கிறது 8க்கு 8வது பாவங்கிறதால அது இன்னும் ரொம்ப அற்புதமான பாவமாக போயிட்டதால அவங்களுக்கு பிரச்சனையே வரலங்கிறதால அங்கே கடவுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அப்போ எப்போ யார், ஏன்னா இது வந்து 8வது பாவத்தை க்ளோஸ் பண்ணியிருந்தால, இது 2 6 10ன்னு வரும்போது கூட 6 10ன்னு வரும்போது கூட 2 6 10ன்னு வரும்போது கூட 8வது பாவத்தை லேசாக 8வது பாவம் வரும்போது லேசாக அது கொஞ்சம் வேலை செய்ய தான் செய்யும். ஒரு தசையில் 8 வருது, 6 வருது, ஆனால் அந்த தசையில் வரக்கூடிய ஒரு புத்தி 8 காமிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 8 சேர்ந்து வேலை செஞ்சு பிரச்சனை கொடுத்துரும். ஒரு தசையில் 3 வருது, புத்தியில் 8 வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற 3 இந்த 8வது விட்டால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். அதனால பெரிய அளவுக்கு தராது. அதனால தான் நம்ம 3 7 11 இன்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவமே இந்த 3 7 11 தான் அப்படின்றது மாதிரி. அந்த வகையில் இது வந்து 5வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் இது சாதகமான பாவமாக தான் இருக்குது. இந்த 3வது பாவத்தை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டுக்கு சாதகமான பாவம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3வது பாவம் என்பது 9வது வீட்டை கட்டுப்படுத்தக்கூடிய பாவமாக போயிடுது. 9வது வீட்டுக்கு அது 7வது பாவமாக போயிட்டு தர. அதனால என்ன அப்படின்னா, அந்த இறை நம்பிக்கைனா மற்றவங்களோட கொஞ்சம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது இறை நம்பிக்கைலாம் இருக்கு உங்களுக்கு 3வது பாவம் தொடர்புடைய நபர்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பாடல்கள் எழுதினவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது பாவம் இருக்கிறவங்க தான். அதாவது நம்ம சேக்கிழார் இந்த மாதிரி நிறைய பெரிய புராணம் இந்த மாதிரிலாம் எனக்கு அவ்வளோ ஆன்மீகத்தில் அவ்வளோ பரிச்சயம் இல்லை. இருந்தாலும் கூட நிறைய இந்த பாடல்கள் எழுதக்கூடியவர்கள்லாம் அந்த 3வது பாவத்தில் ஆன்மீகம் சம்பந்தமானதான் நம்ம வந்து எழுத்தாளர்கள் நம்ம வந்து காண்றோம். ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் 3வது பாவங்கிறது ஓரளவுக்கு இந்த பாடல்கள் செய்திகள் இதெல்லாம் வந்து இறைவனை பற்றி தான். ஒரு காலத்தில் சினிமாங்கிறதே கடவுளை பற்றி தானே. இப்போ தானே கடந்த ஒரு கொஞ்ச நாள் எம்ஜிஆர்லாம் வந்த பிறகு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான திரைப்படங்கள்லாம் இப்போ தான் கம்மியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி தானே வந்தது. ஆக்சுவலாக 3வது பாவங்கிறது அப்படி தானே போச்சு. அதனால் 3வது பாவருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள இல்லை, அவங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதால அவங்க போல. 1 2வது 3வது பாவங்கிறது இந்த அழகு குத்துறது, தேர் இழுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. அதுதான் 3வது பாவங்கிறது பொதுவாக வந்து ஒரு நாகரிகமான பாவம். அதாவது நம்ம 12 பாவத்தில் நாகரிகம் அப்படின்னா அது 3வது பாவம் தான். பழமை அப்படிங்கிறது இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறதுங்கிறது 4வது பாவமாக இருக்கும். 3வது பாவங்கிறது மாற்றி அமைக்கிறது. அப்போது நம்ம க்ரியேட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறது தான். அதை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியது இல்லை, கடவுள் நம்பிக்கையும் குறையிறதில்ல. கடவுளை வந்து கடவுள்கிட்ட போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவசியம் இல்லாத போது அங்கே போக வேண்டியதும் இல்லை. இப்போ நிறைய மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி மாநாடு இது மாதிரி இடத்துல நம்ம எதுக்கு கூப்பிட்றோம், நான் யாருக்கெல்லாம் உண்மையாகவே ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ இந்த அவசியம் இல்லாதவங்க, தேவையே இல்லை, இங்கே வராதவங்க நிறைய பேர். இப்போ இங்கே நம்ம பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் கிட்ட படிச்சிருக்காங்க. இந்த 6000 பேரில் கிட்டத்தட்ட 5680 இல்லைனா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே வழியா மேலே கிட்டத்தட்ட 95% மேலே ரொம்ப மரியாதையாக தான் இருக்காங்க. அவங்க ஏன் பயிற்சி மையத்துக்கு வரதுன்னா, அவங்க படித்து முடிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக இல்லை, தேவைப்பட்டால் வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த 3வது பாவம் என்பது 9வது பாவத்துக்கு
கெடுக்கக்கூடிய பாவம் இல்லை. அது 8க்கு 12வது பாவமாகவும் 4க்கு 12வது 8க்கு 8வது பாவமாகவும் 4க்கு 12வது பாவமாகவும் 12க்கு அது 4வது பாவமாக இருத்தால இந்த 4, 8, 12ங்கிற விஷயம் அங்கே அதிகமாக இல்லைங்கிறதால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான மூடிலே அப்படியே போயிருந்தால அவங்களுக்கு அங்கே இறைவனை தேட வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் போயிடுது. அப்படிதான் எடுத்துக்கலாமே ஒழிய அவங்களுக்கு கோயிலுக்கு செல்லாத இருப்பதற்கு காரணம் இதுதான். அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருத்தார். அதாவது ஒரு விஷயம் எப்பவுமே நமக்கு கரெக்டாக வருதுன்னா நமக்கு நிறைய பேர் பார்ப்போம். திடீர்னு நம்மளால கான்டாக்டே நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நம்ம நெருங்கி நண்பராக இருப்பார். நம்ம ஏதோ விஷயத்துக்கு அவர்கிட்ட போயிட்டு வருவோம். அந்த விஷயம் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேலையை பார்ப்போம், அவர் வேலையை பார்த்துட்டு திடீர்னு மீண்டும் அந்த விஷயம் வரும்போது உடனே அவர்கிட்ட போவோம். உடனே கேட்பார், என்னங்க சார் ரொம்ப நாளாக வரலன்ட்டு. இது இயற்கை. ஒரு தேவை இருக்கும்போது தான் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை சந்திக்கிறார் என்பது. அதே மாதிரி தான் இந்த 3வது பாவத்துக்கும் இந்த மாதிரி